டேஸ்டியான வடகறி ரெசிபி என்னோட ஸ்டைலில் பண்ணலாம் வாங்க. 1 கப் கடலைப்பருப்பை 1 மணி நேரம் ஊற வச்சு மிக்ஸி ஜாரில் தண்ணி இல்லாமல் சேர்த்து நல்லா கோர்ஸாக அரைச்சிக்கலாம். இது எண்ணெயில் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ஃப்ரை பண்ணினதை நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கோங்க. இப்போ தாளிப்புக்கு எண்ணெய் சூடானதும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கலாம். பொடியான இருக்குன்னு 1 கப் சின்ன வெங்காயம், 1 பச்சை மிளகா, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 போல் மீடியம் சைஸ் தக்காளி, கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வெங்காயம் வதங்கினதும் மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, சீரகத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து தேவையான அளவு உப்பு போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலா நல்லா வதங்கினதும் அரைச்ச கடலைப்பருப்பை உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததும் பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தூவி இறக்குனீங்கன்னா சூப்பர் அண்ட் டேஸ்டியான வடகறி ரெடி.